ராமர், லட்சுமணர், பரத, சத்ருக்னர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடும் பொழுது மந்தரை அந்த பக்கம் செல்கிறார்கள். மந்தரை போகும்போது இவர்கள் அம்பு வில்லம்பு விளையாடும் போது ராமர் எய்த அம்பு தவறுதலாக மந்தரையினுடைய முதுகில் பட்டது. அந்த புலவர் ரொம்ப அழகா சொல்லுவார். எப்படின்னா, தவறுதலாலாம் பரவாயில்ல, பகவானுடைய குறி தப்புமா, அவ மாத்தி காரியத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பகவானே முதல் முறையா அந்த அம்பை சரியா அவன் மேல விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாடகை எப்படிப்பட்டவன் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இவளுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா, கர்ப்பவதியாக இருந்த ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை கொன்று உண்டவளப்பா என்று சொல்லி முடித்தவுடன் ராமருடைய பானம் பிரயோகமாகிவிடுது. கட்டிய மனைவியை கொண்டு சென்ற அரக்கனிடம் கூட இரக்கம் காட்டி யுத்தத்தில் இன்று போய் நாளை வா என்று சொன்னான் ராமச்சந்திரன். ஆனால் இந்த ஒரு தலத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா 108 திவ்ய தேசங்களையும் சேவித்த பலன் சேருவதாக அந்த புராண சிறப்புகள் சொல்லுகிறது. கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காது, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவாய் விவாகரத்து ஆகிவிடும், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தொழிலில் பெரிய அளவில் இருந்தாலும் வருமானம் வராது, கடன் வாங்குவார்கள், இப்படி நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலமாக இந்த பித்ரு தோஷத்தை பெருமாளை பார்த்தாலே அதற்கான மார்க்கத்தை தரக்கூடிய தலமாகத்தான் இந்த புள்ளபூதங்குடி விளங்குகிறது. 9 முறை தீர்த்தமாட சொல்லி அந்த வஸ்திரத்தை எல்லாம் அதுக்குன்னு தனித்தனி ரூம் எல்லாம் இருக்கு, அங்க கொண்டு போட்டுட்டு புல்லாரண்ய பெருமாள் ஆதி ஜெகநாதரையும் அங்க இருக்கக்கூடிய பத்மாசினி நாயகியும் தர்பசயனத்தில் இருக்கக்கூடிய ராமரையும் சேவித்து விட்டு அங்க ஒரு பாயசம் தருவார்கள். ரொம்ப விசேஷமானது. அந்த பாயசம் சாப்பிட்டாலே நமக்கு மறுபிறவி என்று சொல்லப்பட்டுள்ளது. சுவாமியினுடைய நாசி, சுவாமியினுடைய கண்கள், அகண்டு இருக்கக்கூடிய அந்த திருமேனி, உயர்ந்து இருக்கக்கூடிய அவருடைய ஒட்டுமொத்த திருமேனியும் பார்க்க பார்க்க இது ராமனே வடித்ததுன்னு நம்ம கண்டிப்பா சான்று கொடுத்துடலாம். ராமநவமி அன்னைக்கு சீதா கல்யாணம் எல்லாருக்கும் தெரிந்து சுத்துப்பட்டு கிராமங்கள்லாம் வருது. இந்த அம்மா பண்ணுகிறார்கள் என்று சொன்னவுடன் ஒவ்வொருவரும் திரவியத்தை குவித்து விடுகிறார்கள். எல்லா திரவியமும் வந்தாச்சு. அப்போ இந்த அம்மா எல்லா திரவியமும் சரியா இருக்கா என்று பார்த்து கொண்டே வரும்பொழுது நெய் இல்லை. ஆஹா, நெய் வேணுமே, என்ன பண்றது? அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவன் கோவிந்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் அவனை கூப்பிட்டு, அப்பாப்பா நாளைக்கு காலையில் அகண்ட பாராயணம் புரிஞ்சு சீதா கல்யாணம் ஆயிடும்பா, நீ போய் என்ன பண்ணு, இந்த பக்கத்தில் இல்லைன்னா மன்னார்குடிக்கு போயாவது தயவு செய்து போய் நெய்யை கொண்டு வா, நெய்யை வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி அவன் கையில் ஒரு பணமுடிப்பை கொடுத்து இந்த அம்மா அனுப்பிவிடு. தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மன்னை நாராயணன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் நாராயணன். நமஸ்கார். நாராயணன், ராமர் கிருஷ்ணர் 2 பேரையுமே கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் ராமரை மரியாதை புருஷோத்தமன்கிறோம், கிருஷ்ணரை லீலா புருஷோத்தமன்கிறோம். 2த்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு போகும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நம. தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீர்கள், மரியாதா புருஷோத்தம் என்று ராமனையும் லீலா புருஷோத்தமன் என்று கண்ணனையும் சொல்கிறார்கள். ஏன் இப்படி வேறுபாடு என்று சொல்லும் பொழுது, தசாவதாரத்திலேயே பூர்ணாவதாரம் என்று இந்த 2 அவதாரத்துக்கு தான் பேர். ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் தான் சொல்கிறோம். இதில் ராமனை மட்டும் ஏன் மரியாதா புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறான்னா, அவனுடைய அவதாரமே ராஜகுமாரனாக அவன் அவதாரம் செய்தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முதல் பாயிண்ட். 2வதாக சொல்லும் பொழுது, அவன் கற்றுக்கொண்ட வித்தைகள், உங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா, ஒரு அரசகுமாரன் எப்படி இருப்பான், எல்லா விதமான சுகபோகங்களோடு இருக்கக்கூடியவனாக தான் இருப்பான். ஆனால் ராமனை பொறுத்தவரை கட்டுப்பாட்டோடு வளர்ந்தவனாக விளங்கினான். ராமாயணத்தில் புலவர் கீரன் சொல்லுவார், அவருடைய கருத்தியலாக நான் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ராமர், லட்சுமணர், பரத, சத்ருக்னர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடும் பொழுது மந்தரை அந்த பக்கம் செல்கிறார்கள். மந்தரை போகும்போது இவர்கள் அம்பு வில்லம்பு விளையாடும் போது ராமர் எய்த அம்பு தவறுதலாக மந்தரையினுடைய முதுகில் பட்டது. அது புலவர் கீரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படின்னா, தவறுதலாலாம் பரவாயில்ல, பகவானுடைய குறி தப்புமா, அவ மாற்றி காரியத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பகவானே முதல் முறையாக அந்த அம்பை சரியா அவன் மேலே விட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அவ தான் எல்லாத்துக்கும் பிள்ளையா சொல்லி போட போறா.
அதனால நீ மறந்துடாதேன்னு ஞாபகப்படுத்தினாராம். அதுக்காக அந்த அம்பை விட்டார். ஸோ அந்த அம்பு குத்தின போது மந்தரை என்ன செய்கிறாள், இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று சொன்னபோது உடனே வந்து ஒருத்தருக்கு வந்து பயந்து நின்று கொண்ட போது ராமன் முதல்ல போய் அம்மா மன்னிக்கணும், நான் தான் உங்கள் மேலே அம்பு தெரியாமல் நான் விட்டேனே என்று மன்னிப்பு கேட்கிறார். பொதுவாகவே இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய 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 பணக்காரர்களாகட்டும், அவங்களுடைய குழந்தைகளாகட்டும், எல்லாரையும் சொல்ல வரல, முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஒரு அந்த ஒரு கட்டமைப்பு, அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு ஆளுமைத்தனமாக இருக்கும். ஆளுமைனா பந்தான்னு கூட வார்த்தையை சொல்லலாம். ஆனால் அத்துணை நகரங்களை கட்டி ஆட்சி செய்த அயோத்தி மன்னன் தசரதனுடைய பிள்ளை என்று இருந்தால் கூட ஒரு சாதாரண தாசத்துவம் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு கைங்கரியம் செய்யக்கூடிய, அதுவும் தன்னுடைய கைகேரி அம்மாவுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு அம்மாட்ட இவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதிலிருந்தே ராமனுடைய பண்பு தெரிகிறது. இன்னொன்று, உண்மைக்கு புறம்பாக ராமன் சென்றதே கிடையாது. மந்திரை மீது அம்பு வீசு போனது நான் தான் செய்தேன், அந்த அம்பை விட்டது நான் தாமா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டான். ஆனால் அப்பொழுது கூட மந்திரை என்ன செய்கிறாள், மனதிற்குள்ளே ராமா நீ வேணும்னு என் மேல நீ அம்பு விட்ட அப்படி என்று அந்த மனதில் அந்த வஞ்சத்தை வளர்க்க ஆரம்பித்து, அந்த வஞ்சம் தான் ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்கு இடையூறாக அமைந்தது என்று புலவர் கீரன் குறிப்பிடுவார். அதில் வந்து இதில் எதுக்கு நான் சொல்ல மரியாதை புருஷோத்தம், ஆமாம், இந்த இடத்தில் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். பொதுவாக யாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வராது. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதிலிருந்து விலகத்தான் பார்ப்பார்கள். நான் செய்யவில்லை, இந்த குற்றம் நான் செய்யலை. ஆனால் துணிந்து சென்று அம்மா நான் தான் அதை செஞ்சேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் ராமபிரானுக்கு சிறு வயதிலேயே இருந்தது. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல மற்ற எல்லோரையும் போலத்தான் குருகுலவாசத்தில் ராமன் வந்து வசிஷ்டர்ட்ட பாடம் கற்றுக்கிறார். அவர் வந்து அரசகுமாரர் அப்படிங்கிறதுக்காக தனிப்பட்ட எந்த சலுகையும் கொடுக்கப்படவில்லை. குறிப்பிட்ட காலம் வரை ராமபிரான் கற்றுக்கொண்டு பாடம் சென்ற பொழுது எந்த இடத்திலும் தாயையோ தந்தையோ அவர் எதிர்த்து பேசியதாக சரித்திரமே கிடையாது. எது சொன்னாலும் உடனே கட்டுப்பட்டு செல்லக்கூடியவராகத்தான் ராமன் இருந்தார். உடனே உங்களுக்கு தெரியும், விஸ்வாமித்திரர் வந்து இந்த மாதிரி உங்களுடைய குமாரன் ராமன் வேணும்னு கேட்ட பொழுது தசரதன் யோசிக்கிறார். வசிஷ்டர் சொல்லிதான் ராமனை அனுப்பியதாக ராமாயணம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் சில குமாரர்கள்லாம் அப்பா சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் போனோமா, ஏன்பா நீ போகக்கூடாதா என்று கேட்கக்கூடியவர்கள் மத்தியில் அப்பா நீ உடனே கிளம்புகிறேன் என்று உடனே வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு முன்னாடி வந்து நின்றார் என்றுதான் ராமாயணம் சொல்கிறது. அப்போ பித்ருவாக்கிய பரிபாலனம், தான் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கியத்தை, உத்தரவை, அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக ராமச்சந்திரமூர்த்தி விளங்கினார். இதுவே அவருடைய சிறப்பு மிகுந்த குணத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, விஸ்வாமித்திரர் அப்படியே ராமன் அழைச்சின்னு போறார். அந்த ராமன் போகும்பொழுது தாள் கண்டார் தாளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார் அவனுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் விஸ்வாமித்திரர் சொல்லி சொல்லி கொடுக்குறார். அப்பா இதுதான் கங்கை, இந்த கங்கை எப்படி வந்தா தெரியுமா, பகீரதனுடைய தவம், அந்த பகீரதன் யாரு, உன்னுடைய வம்சத்தில் வந்தவன், இத்தனை விஷயத்தில் ஹரிச்சந்திரன் அந்த புராணத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார். ராமர் அப்படியே கவனமாக அதை கேட்டுக்கொள்கிறார். எந்த இடத்திலும் தன் குருவை வந்து அவமரியாதை செய்ததாக சரித்திரம் இல்லை. இன்னும் பல விஷயங்களை சொல்வார்கள். அந்த விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்த பொழுது கூட ராமச்சந்திரமூர்த்தியும் இளைய பெருமாளும் துயில் கொள்ளவில்லை, சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தார்கள். தான் எடுத்துக்கொண்ட அந்த சத்திய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம். இன்னொரு அற்புதமான விஷயம், ராமன்னு நினைச்சா அது சொல்லாமல் இருக்க முடியாது. தாடகா சம்ஹாரத்தில் முதல்ல வந்து தாடகையை மர்தனம் செய்யும் பொழுது அப்படியே அந்த காடதில் அந்த தாடகை வருகிறாள். விஸ்வாமித்திரர் சொல்ற, ராமா அந்த ராட்சசியை வதம் செய்யணும். ராமர் யோசித்தாராம், சுவாமி அவர் பெண் இல்லையா, ஒரு பெண்ணை போய் கொல்லலாமா, அப்பா பெண் அல்ல, பெண் உருவத்தில் இருக்கும் பேயவள் என்று சொல்லி ராமா நீ விழுந்தப்ப கூட ராமர் அம்பை எடுக்கிறார், நானில் வைக்கிறார். ஆனாலும் அந்த தர்மம் தடுக்கிறது, ஒரு பெண்ணை எப்படி கொல்றதுன்னு. சுவாமிங்கும் போது விஸ்வாமித்திரருக்கு ராமரை பற்றி தெரியும், வசிஷ்டர் சொன்னால் செய்து விடுவார். ஆனால் ஏன் ராமன் தயங்குறான், அவனுடைய மனசு அத்துணை கனிவானது. அப்போ சொன்னாரான், ராமா இந்த தாடகை எப்படிப்பட்டவன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா, கர்ப்பவதியாக இருந்த ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை கொன்று உண்டவளப்பா என்று சொல்லி முடித்தவுடன் ராமருடைய பானம் பிரயோகமாகி விடுகிறது. எதற்கு சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு கருணாமூர்த்தியாகத்தான் ராமச்சந்திரமூர்த்தி விளங்கினார். அந்த கருணையே அவருடைய மிகப்பெரிய ஒரு அபிமானமாக அவருடைய மரியாதையை ஏற்றி நிறுத்தியது. அடுத்த கட்டம் எல்லாம் நல்லபடியாக முடிகிறது. கல்லை பெண்ணாக்கினார், சிவதனுசை முடித்து சீதையை மணந்து கொண்டார், எல்லாம் பூர்த்தியாகுது. பரசுராமர் வந்தார், பரசுராமருடைய கர்வத்தையும் அங்கே நீக்கி விடுகிறார். அந்த சமயத்தில் கூட பரசுராமரை ஜெயித்து விட்டேன் என்ற அகந்தை இல்லை, அவரிடத்தில் இருந்த அகந்தையைத்தான் நீக்கியதாக சொல்கிறார்கள்.
இது எல்லாம் நிறைவு பெற்று பட்டாபிஷேகம் என்று வரும்பொழுது கூட கைகேயி செய்த அவர் கேட்ட அந்த வரத்தின் அடிப்படையில் சுவாமி அன்றலர்ந்த தாமரை போல் அந்த விஷயத்தை கேட்டோன்னே, ராமா நீ உங்கள் அப்பாட்ட நான் வரம் வாங்கிட்டேன்ப்பா, நீ 14 வருஷம் வனம் போனோன்னு சொன்னோன்னே, அப்படியே தாயே என்று சொல்லி அன்றலர்ந்த தாமரை. தாமரை வந்து நேத்திக்கு மலரும் இன்னைக்கு மலரும், ஆனால் அப்படி அந்த ஒரு மலர்ந்தால் அந்த தாமரையினுடைய அழகு எப்படி இருக்குமோ அப்படித்தான் ராமனுடைய திருமுகம் இருந்ததாக ராமாயணம் சொல்லுகிறது. இப்படி சுகமோ துக்கமோ அனைத்தையுமே அவன் சரிசமமாக பார்த்தான். தான் கிளம்ப வேண்டும் என்று சொன்னவுடன் இளைய பெருமாள் கூட வரார். சீதை வந்து மன்றாடி அவரோடு பின்னால் வருகிறார். அம்மா நான் போகக்கூடிய இடம் சாமானியப்பட்டதில்லம்மா, வனம் காடு மேடு பள்ளம் எல்லாத்தையும் நீ பார்த்து வரணும். நீங்கள் இருக்கும் இடமே அயோத்தின்னு அந்த நங்கை நல்லாள் கிளம்பி வருகிறாள். சுமித்திரையினுடைய உத்தரவின்படி இளைய பெருமாள் கிளம்பி வரார். அப்போ கூட அண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை இழைத்து விட்டார்களே என்று இளையவன் கிளர்ந்து எழுந்த போது அவனை சாந்தப்படுத்துகிறார். அப்பா நீ வந்து செய்கிறது தப்பு, மாதா பிதா தெய்வத்திற்கும் மேலானவர்கள், நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய கோபத்தையும் சினத்தையும் நிறுத்திய ஒரு மிகப்பெரிய மகிமை ராமனுக்கே உண்டு. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அவர் வந்து மரியாதை சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும். ராமச்சந்திரமூர்த்தி ஒவ்வொரு இடத்துக்காக போறார். அப்போ குகனுடைய சந்திப்பு நிகழும் பொழுது குகாழ்வான் மீனையும் தேனையும் ராமபிரானுக்கு கொடுக்கிறார். அப்போ நான் வந்து மீன் எடுத்துக்க மாட்டேன், தேன் எடுத்துக்க மாட்டேன், ராமாயணத்தில் வந்து அவர் சாப்பிட்டதாகவெல்லாம் வால்மீகி சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், 4வரோடு 5வரானோம். அந்த ஒரு குகன் வேடுவன் என்று தெரிந்தும் அவரையும் தன்னுடைய சகோதரனாக இணைத்துக் கொண்டார். அடுத்ததாக ஒரு வானரம் ஒரு சுக்ரீவனையும் தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அசுரனுடைய தம்பியையும் விபீடனையும் தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா விலங்கை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான், ஒரு வேடனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான், அசுரனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு ராமனுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால் தான் இன்று வரை அவரை அத்துணை சிறப்பாக மரியாதா புருஷோத்தம் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லலாம். ஒரே ஒரு நிகழ்வை கண்டிப்பாக சொல்லியாகணும். விபீஷண ஆழ்வாருக்கு பட்டம் கட்டியாச்சு. அப்பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்களாம், சுவாமி திடீர்னு நீங்கள் வந்து விபீஷண ஆழ்வார் சரணாகதி பண்ணிட்டான்னு சொன்னதுனால அவனுக்கு வந்து லங்காபிஷேகம், லங்காவுடைய ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு விட்டீர்கள். ஆனால் ராவணன் ஒருவேளை உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணி எனக்கும் வந்து ஒரு விமோசனம் தர வேண்டும் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்ட பொழுது புலவர் கீரன் சொல்லுவார், அயோத்தியையே கொடுத்து விடுகிறேன் என்றாராம். நான் வனத்திலே இருந்துடுறேன்ப்பா, அயோத்தியை எடுத்துக்கிட்டோம், யாருக்கு இந்த மனம் வரும்? கட்டிய மனைவியை கொண்டு சென்ற அரக்கனிடம் கூட இரக்கம் காட்டி யுத்தத்தில் இன்று போய் நாளை வா என்று சொன்னான் ராமச்சந்திரன். அந்த தர்மம், அந்த சத்தியம்தான் அவனை மரியாதா புருஷோத்தம் என்று அழைக்க வைக்கிறது. இது ராமனுடைய கணக்கு. லீலா விபூதி என்று சொல்லும் பொழுது லீலா புருஷோத்தமன் ஏன் கிருஷ்ணனை சொல்கிறோம் அப்படின்னா, ராமன் எதுவுமே நான் இல்லை, எல்லாமே என்னுடைய பெரியோர்கள் செஞ்சது, அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் வந்து கையை மேலே காட்டிட்டான், நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஆனால் கிருஷ்ணன் எல்லாமே தான் என்று நிரூபணம் செய்தான். வந்த அந்த மதுரால அந்த சிறையில் இரவு நேரத்தில் ஆவணி மாதம் பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரத்தோட தானே பரமாத்மா நிரூபணம் பண்ணி காமிச்சான். அங்கேயே அவனுடைய லீலா விபூதி தொடங்கி விட்டது. அப்பாவுக்கு உத்தரவு போடுறான். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கமா? பிறந்த குழந்தை அப்பாவுக்கு உத்தரவு போடுது, என்னை இப்போவே தூக்கி கொண்டு போய் கோகுலத்தில் வெய்யி, உடன் லீலா விபூதி ஆரம்பிக்கும். அப்பா நான் எப்படிப்பா கொண்டு போவேன்? அசுரர்கள் இருக்கிறார்கள், எப்படி நான் கொண்டு போவேன்? பொறுத்திருந்து பார் என்று சொல்லவுடன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அசுரர்கள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள், தூங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சிறைச்சாலையினுடைய கதவு திறக்கிறது. அந்த கூடையில் வைத்து கொண்டு போனால் யமுனா நதி அப்படியே வெள்ளம் கரை புரண்டு போகுது. அவருடைய மூக்கு வரைக்கும் அந்த யமுனா ஜலம் வந்த பொழுது பகவானுடைய பிஞ்சு திருவடி அந்த யமுனையில் பட்டதுனால அந்த ஆனந்தத்தில் யமுனை வழிவிடுகிறது. ஆதிசேஷன் குடைபிடுகிறது. இது எல்லாமே லீலா விபூதி தான். அவன் குழந்தையா பிறந்த துவங்கி அவன் வைகுண்டம் புகும் வரை அவன் நடத்தியது எல்லாமே லீலா விபூதி தான். ராமன் இன்னைக்காவது குறும்பு பண்ணான்னு ஒரு சரித்திரம் கூட கிடையாது. கிருஷ்ணன் பண்ணது எல்லாமே குறும்பு தான். தப்ப பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லையேன்னு தான் சொன்னான். இவங்க வீட்டில் குடங்குடமா பால் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. ஆனால் கிருஷ்ணன் அங்கே சாப்பிட்டானா அப்படின்னா இல்லை. பக்கத்தாத்தில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் வீட்டில் தான் போய் வெண்ணெயை திட்டி சாப்பிட்றான். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து மேலே பிடிச்சி அடித்து அதுவும் இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். இந்த தூங்கி கொண்டு இருப்பார்களாம் 2 கோபியர்கள் தூங்கும் பொழுது அண்ணா கிருஷ்ணபிரேமி சொல்லுவார், 2 பேருடைய சடைதனையும் முடிந்து விடுவானா, எழுந்திருக்கும் போது 2 பேரும் எடுத்துக்கொள்வார்களாம். அப்படியெல்லாம் லீலா விபூதி கை கொட்டி சிரிப்பாங்க. அதே மாதிரி மேலே மாடிக்கு அதாவது வந்து ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காருது. இவர்கள் அந்த தயிரை எடுத்துகிட்டு வரும்பொழுது கீழே ஏற்கனவே கல்லெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பானையிலையாக அடித்து விளையாடி அவர்கள் உடம்பு முழுவதும் தயிராகவே போயிடுமா. இப்படியெல்லாம் பண்ணி லீலா விபூதியை நடத்தினான் பகவான். இன்னும் சகடாசுர மர்தனம், அவனுடைய பிஞ்சு திருவடி உதைத்த மறுகணமே சகடாசுரன் துவம்சமானான். இந்த மாதிரி சொல்கிறது கூட ததிபாண்டன்
தாராளமாக வேடச்செடி சொல்லலாம். கொடுத்தது. நிச்சயமாக தன்னுடைய வாயிலேயே திருவாய் திறந்து யசோதைக்கு காண்பித்து 14 புவனங்களும் எனக்குள் இருக்குன்னு சொல்லி அதை தன்னைத்தானே அந்த யசோதை கிருஷ்ணனை தனக்குள் பார்த்தார் என்று கூட சொல்வார்கள். இது எப்படி நினைக்கும் போது மாயையால் மறைத்து விட்டான். இது யாரால முடியும்னா கிருஷ்ணனால தான் முடியும். அதனால இந்த லீலா விபூதிக்கென்றே லீலா புருஷோத்தமனாக பிறந்தான் கிருஷ்ணன். ஆனால் மரியாதா புருஷோத்தமன் என்று எல்லாவற்றையும் மக்களுக்காகவே, தன்னுடைய ஜனங்களுக்காகவே, தர்மத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தான் ராமச்சந்திரமூர்த்தி. இதுதான் இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ ராமநவமி வரப்போகுது. நிச்சயம். இந்த ராமநவமியில் தமிழ்நாட்டில், முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டில் சிறப்புமிக்க ராமர் கோயில்கள், அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன? அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுதே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதம் பட்ட பூமி என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே இந்த விஷயத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ராவண யுத்தம் முடிந்து ராமச்சந்திரமூர்த்தி திரும்பி வரார். பிரம்மஹத்தி தோஷம், ராவணனை கொலை செய்த அந்த ஒரு தோஷம் போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த தோஷ நிவாரணத்திற்கு அகத்திய பெருமான் உள்ளிட்ட முனிவர்களுடைய உத்தரவுக்கிணங்க ராமர் ராமேஸ்வரத்திலே லிங்க பூஜை செய்வதாக ராமாயணம் சொல்கிறது. அப்போது அதிலேயே நமக்கு தெரிந்து விடுகிறது ராமன் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தான் அப்படிங்கிற விஷயம். இன்னும் ஒரு இடத்தில் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணணும். ராமச்சந்திரமூர்த்திக்கு எப்படி தமிழ் தெரியும், சீதைக்கு எப்படி தமிழ் தெரியும் என்று கேட்டபொழுது அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு உகையை சொல்லுகிறார்கள். பஞ்சவடிக்கு போகிறார்கள். அதற்கு முன்பால் அகஸ்திய ஆசிரமம் வந்த பொழுது அகஸ்திய மாமுனிவர் தான் ராமபிரானுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார், சீதம்மாவுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார் என்ற செய்தியையும் இங்கே நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆக தமிழையும் ஏற்றுக்கொண்டு தமிழுக்கு மேலாக இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் கலாச்சாரத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் தமிழன் கலாச்சாரமே ஒருவனுக்கு ஒருத்தி தான், அதை நிரூபித்து காண்பித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த அடிப்படையில் தமிழர்களாக பிறந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த எல்லோருமே வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் ராமன் ஸ்ரீராமன் தான். அதில் எக்கச்சக்கமான கோவில்கள் ராமனுக்குன்னு இருக்கிறது. அதில் நம்முடைய முக்கியமான கோவில்களை சொல்லும் பொழுது 108 திவ்யதேசத்தில் கோலவில்லி ராமர் என்று சொல்லக்கூடிய திருவெள்ளியங்குடி பெருமாள். அந்த திருவெள்ளியங்குடி பெருமாளுக்கு என்னன்னா, இந்த 108 திவ்யதேசத்தையும் பார்க்கணும்னு எல்லாரும் நினைப்பார்கள். அதில் முக்காவாசி சில திவ்யதேசங்களை பார்க்க முடியும், பல திவ்யதேசங்கள் சேவிக்க முடியாது, காலதேச வர்த்தமானம். ஆனால் இந்த ஒரு தலத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா 108 திவ்ய தேசங்களையும் சேவித்த பலன் சேருவதாக அந்த புராண சிறப்புகள் சொல்லுகிறது. ஏன் சுவாமி இங்கே வந்தார் அப்படின்னா, சுக்கராச்சாரியார், இந்த சுக்கராச்சாரியாருடைய கண்ணை பறித்தவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். வாமனாவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்காக சுவாமி நிலம் கேட்கிறார். சுக்கராச்சாரியார் பலி சக்கரவர்த்திக்கு ஆச்சாரியன். அதனால நீ விடாதரா, வந்திருப்பது பகவான் சொல்லு, பகவான் என்று நீ தெரிந்து கொள் என்று சொன்ன பொழுது கூட அந்த பகவானே எங்கிட்ட கையேந்திரானா நான் கொடுக்கணும் இல்லையான்னு சொல்லி அந்த கிண்டியை கவிழ்த்த போது தண்ணீர் வரல. ஏன்னா வண்டு ரூபத்தில் அவர் போய் உட்கார்ந்ததுனால் தன் கையில் இருந்த தர்பை புல்லை வைத்து அதற்குள் சேர்க்கிறார். சுவாமி சுக்கராச்சாரியருடைய கண் பழுதாகி விடுகிறது. அதனால தான் அந்த ஒரு கண்ணை தோண்டி எடுத்ததுனால மீண்டும் யார் எடுத்தாரோ அவர்கிட்டையே சரணாகதி பண்ணி சுக்கராச்சாரியார் கண்ணை பெற்ற தலமாக திருவெள்ளியங்குடி, வெள்ளினா சுக்கரன், அவர் வாங்கிய இடம். அதனால தான் சுவாமி கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்க மாட்டார், தன்னுடைய சங்கையும் சக்கரத்தையும் கருடாழ்வாரிடத்தில் கொடுத்து விட்டார். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் நிச்சயமாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள். அதே மாதிரி முக்கியமாக சொல்லும் பொழுது ஞானம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஞானத்தை நோக்கி போகக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோருக்குமே உகந்த தலம். அதே மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தோஷம் உடையவர்கள், சுக்கிர தோஷம், சுக்கிரன் யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்கோ அவர்களும் சென்று பிரார்த்தனை செய்யலாம். இப்போ சுக்கிரன் நீச்சமாக போயிட்டா திருமண தடை ஏற்பட்டு போயிடும். அப்போ அதுக்கு கூட விமோசனம் தரக்கூடிய தலமாக அந்த திருத்தலம் இருக்கிறது. அங்கே கோலவில்லி ராமனாக சேவை சாதிக்கிறான், அது முக்கியமான தலம். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது திரு புள்ளபூதங்குடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திவதேசம். அந்த எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான்னா வல்வில் ராமன் என்று அந்த எம்பெருமானுக்கு பெயர். ஏன் அந்த வல்வில் ராமன் சுவாமிக்கு பேர்னா, ஜடாயுவிற்கு மோட்சம் கொடுத்த பெருமான். ஜடாயு சீதையை கவர்ந்து ராவணன் சென்ற பொழுது சண்டை போடுகிறார். உன்னுடைய பலம் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ரெக்கையில் இருக்கணும்னு சிவபெருமானிடமிருந்து வாங்கிய சந்திரகாசம் என்ற வாளை பெற்று ஜடாயுனுடைய ரெக்கையை அறுத்து விடுகிறான் ராவணேஸ்வரன். அப்படியே ஜடாயு குற்றுயிரும் குலையுருமா விழுந்து கிடக்கும்போது ராமன் வருகிறார். அந்த பர்ணசாலையில் ஒத்துருமே இல்லை என்று சொன்ன பொழுது ராமா ராமா ராமான்னு கத்தி கொண்டிருந்தக்கூடிய அந்த பறவையை எடுத்து தன் தந்தையோடு படித்தவர், அவருடைய நண்பர் என்பதற்காக தன் தந்தையாகவே ஜடாயுவை பாவித்தார் ராமச்சந்திரமூர்த்தி. தாம் மடியிலேயே வைத்துக்கொண்டு தகனக்கிரியைகளை செய்கிறார், வைகுண்டம் அனுப்புகிறார்னு ராமாயணம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு கைங்கரியத்தை சுவாமி செய்த இடம்தான் திரு புள்ளபூதங்குடி என்று சொல்லக்கூடியது. புல் அப்படின்னு சொன்னாலே கழுகுன்னு சொல்லலாம், பறவை கழுகு.
அப்போ அந்த கழுகரசனுக்கு முக்தி கொடுத்து மோட்சம் கொடுத்த தலம்ங்கிறதுனால முக்கியமான தலம், அந்த அற்புதமான தலம். இன்றைக்கும் எல்லோரும் சொல்வார்கள் இந்த பித்ரு தோஷம்னு முக்கியமான ஒரு தோஷம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, இல்லை 5ஆம் இடத்துல சனி, இவர்கள்லாம் இருந்தாலே அது கடுமையான பித்ரு தோஷம். என்ன விளைவு ஏற்படும்னா கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காது, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவாய் விவாகரத்து ஆகிவிடும். இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். தொழிலில் பெரிய அளவில் இருந்தாலும் வருமானம் வராது, கடன் வாங்குவார்கள், இப்படி நிறையா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலமாக இந்த பித்ரு தோஷத்தை பெருமாளை பார்த்தாலே அதற்கான மார்க்கத்தை தரக்கூடிய தலமாகத்தான் இந்த புள்ளபூதங்குடி விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக நரசிம்மர் இருப்பார். அங்கே சுற்றி வந்தோம்னா உத்தியோக நரசிம்மர்னு சுவாமி எழுந்தருளியிருக்கார். யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ, சொந்த வேலையோ அரசாங்க வேலையோ இல்லை வெளிநாடு செல்லக்கூடிய வேலையோ, அந்த சுவாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு 5 சுவாதி 7 சுவாதிக்கு வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம்னா வேலை உறுதி என்பது அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தால் வேலை பெற்றவர்கள் சொன்ன செய்தி. ஆக அது ஒரு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய முக்கியமான தலமாக சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு அடுத்ததாக திருப்புல்லானி, புல்லாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய பத்மாசினி நாயிகாக மீது ஆதி ஜெகநாத பெருமாள் இருக்கக்கூடிய கஷேத்திரம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆதி ஜெகநாதரை வழிபட்டுத்தான் தசரத மகாராஜனுக்கு ராமனே பையனாக, அதாவது மகவாக பிறந்தான் என்று அந்த கஷேத்திர மகாத்மியம் சொல்லுகிறது. அங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டரில் ஆதிசேது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது மிகப்பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் தான் சுவாமி, இந்த சமுத்திர கரையில் தான் ராமர் தர்பசயனம் செய்து கொண்டிருந்தார். 3 நாட்கள் தர்பசயனம். அதுவும் முறைப்படி ராமன் சத்தியஸ்வரூபன் இல்லையா, எடுத்தோடனே என் கையில் வில்லு இருக்குது அம்பு இருக்குன்னு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணலை, நான் அவருக்காக காத்திருக்கிறேன் என்று சுவாமி 3 நாட்கள் விரதம் இருக்கிறார். சமுத்திரராஜன் வரவில்லை. 3ஆவது நாள் லக்ஷ்மணா என்னுடைய கோதண்டத்தை கொண்டு வா, இதற்கு மேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கோதண்டத்தில் நானேற்றி அம்பு இழுக்கும் பொழுது சமுத்திரராஜன் ஓடி வந்து பாதத்தில் விழுந்து சரணாகதி செய்கிறான். சுவாமி வரத்துக்கு இந்த மாதிரி காரணங்கள் ஏற்பட்ட பொழுது நீங்கள் அதனால் பொறுத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என் மீது சேது மந்திரம் எழுப்பலாம். ஏன்னா உங்களுடைய வானசேனர் நீலன் நலன் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவர் உலகத்தைச் சேர்ந்த விஸ்வகர்மாவுடைய வம்சாவளிகள். அவர்கள் கரங்களால் இந்த கைங்கரியத்தை செய்யும் பொழுது இங்கு கண்டிப்பாக பந்தனம், சேது பந்தனம் எழுப்பலாம் என்று சொல்கிறான். எனவே அந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் பித்ருதோஷம், கடுமையான பித்ருதோஷம் வந்து அவர்கள் மரணிக்கக்கூடிய நிலை கூட செல்லுபடி ஆகிடும். இதற்கு மேலே வந்து வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் அங்கு போய் திலஹோமம் தர வேண்டும். அதற்காகவே இங்கே சுவாமிகள்லாம் இருக்கிறாங்க. எள்ளால் ஹோமம் பண்ணணும். அது வேறு எங்கேயும் செய்யவே முடியாது. திலஹோமம் என்றால் புல்லாரண்ய கஷேத்திரம் திருப்புல்லானியில் மட்டும்தான் செய்ய வேண்டும். அந்த ஹோமத்தை செய்து அப்படியே வந்து அந்த எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயத்தை சமுத்திரத்தில் விட்டுட்டு 9 முறை தீர்த்தமாட சொல்லி அந்த வஸ்திரத்தை எல்லாம் அதுக்குன்னு தனித்தனி ரூமெல்லாம் இருக்குது, அங்கே கொண்டு போட்டுட்டு புல்லாரண்ய பெருமாள் ஆதி ஜெகநாதரையும் அங்கே இருக்கக்கூடிய பத்மாசினி நாயகியும் தர்பசயனத்தில் இருக்கக்கூடிய ராமரையும் சேவித்து விட்டு அங்கே ஒரு பாயசம் தருவார்கள். ரொம்ப விசேஷமானது. அந்த பாயசம் சாப்பிட்டாலே நமக்கு மறுபிறவி என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அங்கும் ராமச்சந்திர மூர்த்தியாக அவர் காட்சி தருகிறார். நிச்சயமாக அந்த தலமும் முக்கியமான ஒரு தலம். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது நீங்களும் அறிந்திருப்பீர்கள், விசேஷமாக தில்லை வளாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். ஒரு சில பேருக்கு தெரிந்திருக்கும். அங்கு மூலவரே உற்சவர், உற்சவரே மூலவர். அந்த ராமருடைய பச்சை நரம்பு தெரியும். இந்த ராமனுடைய திருமேனி அழகை பார்த்தோம்னா தன் நரம்பு, சுவாமியினுடைய நரம்பை நம்ம கண்ணால் பார்க்கலாம். அப்போது அந்த க்ஷேத்திர மகாத்மியம் என்ன சொல்கிறது என்றால், நரம்பு தொடர்புடைய பிரச்சனைகள் இருப்பவர்கள், அதை போன்று உடம்பிலே எலும்பு நரம்பு மற்ற விஷயங்களால் பாதிக்கப்படுபவர்கள் அந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து ராமச்சந்திர மூர்த்தியினுடைய சன்னிதானத்தில் ஒரு 25 நிமிடம் நின்று துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்தால் போதும், தீராத வினையும் தீர்ந்துவிடும். கண்ணுக்கே தெரியாமல் பல வியாதிகள் வருது, அந்த வியாதியை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக அங்கே ராமச்சந்திரமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். அது முக்கியமான ஒரு தலம். அதனால் இந்த ராமநவமி வரக்கூடிய நாளில் தில்லை வளாகம் சென்று ராமனை சேவிக்க வேண்டும். அடுத்ததாக வடுவூர் க்ஷேத்திரம். ராமன் தன்னுடைய திருமேனியை தானே வார்த்த க்ஷேத்திரமாக அந்த க்ஷேத்திர மகாத்மியம், கோதண்டராமனுடைய அற்புதமான திருமேனி, சுவாமியினுடைய நாசி, சுவாமியினுடைய கண்கள், அகண்டு இருக்கக்கூடிய அந்த திருமேனி, உயர்ந்து இருக்கக்கூடிய அவருடைய ஒட்டுமொத்த திருமேனியும் பார்க்க இது ராமனே வடித்ததுன்னு நம்ம கண்டிப்பாக சான்று கொடுத்துடலாம். அத்தனை பேரும், அத்தனை முனிவர்களும் ராமன் அயோத்திக்கு போகும்போது அப்பா நீ போகாத இங்கே இருந்துவிடு என்று சொன்ன பொழுது ராமன் ஒரு உபாயத்தை மேற்கொண்டு நாளைக்கு காலையில் வாருங்கள் என்று சொல்லுகிறான். காலையில் வந்து பார்த்தா வடுவூரில் இருக்கக்கூடிய அந்த ராமனுடைய விக்கிரகம் அங்கே இருக்குது. முனிவர்கள் சொல்கிறார்களாம், ராமா நீ அயோத்திக்கு போய் இந்த விக்கிரகத்தை என்கிட்ட கொடுத்துரு. அதனால் தான் இன்றும் அந்த விக்கிரகம் அங்கேயே நிலை பெற்று தட்சிண அயோத்தியாகவே அந்த திருத்தலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ராமச்சந்திரமூர்த்தி கல்யாணோத்சவங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களாம் அங்கே போயிட்டு வந்தாலே போதும், கல்யாணம் நடந்துடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்.
அதனால கண்டிப்பாக ராமநவமி என்று அந்த எம்பெருமானையும் சேவிக்க வேண்டும். கும்பகோணத்தில் ராமசுவாமி கோவில் இருக்கு. சாமி இருக்கு. இந்த கணக்கில் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தெரியாத ஒரு தகவலை நம்முடைய தமிழலை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். சேலம் என்ற ஒரு மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் அயோத்தியாப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் 3000 வருடம் பழமையான ஒரு ராமர் கோவில், பட்டாபி ராமர் திருக்கோவில் இருக்குது. அந்த ராமர் திருக்கோவிலை பார்த்தீங்கன்னா மூலிகையாலேயே வடிக்கப்பட்ட சித்திரங்கள் இருக்கிறது. அதுதான் அதனுடைய பழமைக்கு சான்று. சரி, ஏதோ யாரோ ராமர் கோவில் கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைத்த பொழுது மிகப்பெரிய ஜீவ நாடி வாசிக்கக்கூடிய சுவாமி ஹனுமத்தாசன் என்று சொல்லக்கூடியவர் தினத்தந்தியிலே நாடி சொல்லும் கதைகள் என்ற பெயரில் அகத்தியருடைய மகிமைகளை நாடி செய்த அற்புதங்களை எழுதியவர். அந்த சுவாமி அந்த இடத்தில் போய் அந்த நாடியை வாசிக்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி இங்கு வந்த பிறகுதான் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுத்தார். எப்படி அங்கதான் ஒத்திகை பார்த்தாராம். மகாலட்சுமியான சீதையை பக்கத்தில் அமர வைத்து ஒத்திகை பார்த்து அதற்கு பிறகு ஆனந்தமாக புறப்பட்டார். அதனால இன்னைக்கும் நம்ம அந்த அயோத்தியாப்பட்டினம் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை போய் பார்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதுவரை வாழ்வில் கிடைக்காத நிம்மதியும் ஆனந்தமும் அந்த தலத்தில் கண்டிப்பாக கிடைத்துவிடும். நிறைய ராமர் தலங்கள்லாம் பார்த்தோம். ராம நவமியை எப்படி கொண்டாடணும், நிச்சயமா என்ன பண்ணணும்? ராமநவமி என்று சொல்லும் பொழுதே 2 விதமாக சொல்லலாம். பங்குனி மாசத்தில் வரக்கூடிய புனர்பூசத்துலேயும் வரும், சித்திர மாசத்துலேயும் வரும். சைத்திர சுத்த நவமி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் ராமன் நாட்டிலையும் இருந்தான் காட்டிலையும் இருந்தான். அந்த கணக்கில் இது 2வது சமயத்தில் வருதுன்னு சொல்லலாம். அதில் புனர்வசு நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம். ராமச்சந்திரமூர்த்தி கடக லக்னம், புனர்வசு நட்சத்திரம். அந்த புனர்வசு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மற்ற ஜெயந்தி உற்சவங்கள், ஸ்ரீ ஜெயந்தி ஆகட்டும், மற்ற எந்த உற்சவமானாலும் கடுமையான விரதங்கள் பண்ணணும். இந்த ராமநவமிக்கு மட்டும் என்ன என்று கேட்டால் அன்றைக்கி காத்தால எழுந்து ஸ்நானம் செய்து நம் இல்லத்தில் அழகாக கோலமிட்டு சுவாமிக்கு தேவையான துளசி புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு ராமருடைய திருமேனிக்கு அற்புதமாக அந்த மலர் மாலைகளை எல்லாம் சாற்றி இயன்றவர்கள் ராமாயண பாராயணம் பண்ணலாம். முடியாதவர்கள் என்ன பண்ணாலும் சுத்த பிரம்ம பராத்புரராம், இந்த நாம ராமாயணம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கீர்த்தனை, ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை பாராயணம் பண்ணலாம். இது எதுவுமே முடியாது என்று சொல்லுபவர்கள் ராம தாரக மந்திரம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சொல்லக்கூடிய ராம தாரக மந்திரத்தை ஒரு 108 முறையோ 1008 முறையோ சொல்லி பானகம், நீர்மோர், பாயசம் இவற்றை நிவேதனம் செய்து நம்ம சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா ராமன் என்பவன் எல்லோருக்குமாக வாழ்ந்தவன். தனக்கு எது கிடைச்சாலும் எல்லாருக்கும் வாரி கொடுத்துருவான். அதுதான் ராமனுடைய ஒரு கருணை. அதனால வருபவர்களெல்லாம் வரவழைத்து அந்த ஒரு சுவாமியினுடைய பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். நீர்மோர் பானகம் நிச்சயமாக அது இன்னும் கூட ஒரு விசேஷமாக சொல்லுவார்கள். அந்த நாள் கண்டிப்பாக கோடையினுடைய கடுமையான தாக்கம் ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இயன்றவர்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையா நீர்மோர்லாம் கரைச்சி வச்சு வருபவர்களுக்கு ராமநாமத்தை சொல்லி கொடுக்கலாம் என்று கூட சொல்வார்கள். அப்படி ராமநாமத்தை சொல்லி கொடுக்கும்போது அவர்களும் ராமநாமத்தை சுவைப்பார்கள். நாம் சொல்ல கொடுப்பவர்களுக்கும் புண்ணியம், வாங்குபவர்களுக்கும் புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புன்னு சொல்லி இந்த நாளை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கண்டிப்பாக ராமநவமி எல்லாருமே கொண்டாடணும். அஷ்டமி நவமி எல்லாருமே தெய்வங்கள் கைவிட்ட பொழுது ராமன் நவமியிலே அவதாரம், கிருஷ்ணனோ அஷ்டமியிலே அவதாரம். அதாவது தூக்கி எறியப்பட்ட ஒரு தினத்தை கூட தனக்கான நாளாக ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் தான் ஸ்ரீராமன் என்று இந்த இடத்துல சொல்லணும். ராமநாமத்தை பற்றி பேசணும். ஈவன் ஹனுமாரை நம்ம வேண்டும்போது கூட ராமநாமம் தான் சொல்கிறோம். ராமநாமத்துக்குன்னு நிறையா மகிமைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புராண காலத்துலேருந்தே ராமநாமத்தை சொல்லி நிறையா பேர் பயன்பட்டுருக்காங்க. கலியுகத்தில் அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா ராமநாமத்துக்கு? வெகு அற்புதம். காஞ்சி மகாசுவாமிகளுடைய திவ்ய சரித்திரத்திலிருந்து இந்த விஷயத்தை நாம் எடுத்தாள வேண்டும். ஒரு முறை காஞ்சிபுரத்திற்கு மன்னார்குடி பகுதி, அந்த காலாஞ்சிமேடு ராயபுரத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் போகிறார். சுவாமி அவர்கள் அனைத்தும் அறிந்தவர் மகான். அவர் கேட்குறார், நீ எந்த ஊர்லேருந்து வர? நான் இந்த பக்கத்துலேருந்து வரேன், ராயபுரம் பக்கத்துலேருந்து. உங்கள் ஊரில் ராமப்பிள்ளையான்னு ஒரு கோவில் இருக்கே, தெரியுமோன்னு சுவாமி கேட்குறார். ராமப்பிள்ளையார், ராமசுவாமி, ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா என்று கேட்கிறார் மகான். நீங்களே சாதிக்க வேண்டும். சுவாமி சொல்கிறார், இல்லைப்பா, உங்கள் ஊரில் அந்த கோவில் வாசலில் உட்காந்து தான் எல்லோரும் ராமநாம ஜப பாராயணம் செய்வார்கள். அகண்ட ராமநாம பாராயணமே அங்கே தான் நடக்கும். அதனால அது பிள்ளையார் கோவில்னு சொல்கிறவர் ராமநாம பிள்ளையார், ராமப்பிள்ளையார் தான் பேர் என்று சொல்லி கொண்டு வந்த காஞ்சி மகான், உனக்கு துக்கிரி பாட்டியை பற்றி தெரியுமோன்னு கேட்குறார். துக்கிரி பாட்டி சொல்லியிருக்கிறார்கள் சுவாமி, நீங்கள் சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சுவாமி சொல்லுகிறார், அப்பா, உங்கள் ஊரில் லட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தால், ஆதி காலத்தில் குழந்தை திருமணம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம், விவரமே தெரியாத வயசில் அந்த குழந்தைக்கும் திருமணம் ஆகிறது. விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பருவம், அந்த யதார்த்தமாக எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதக்கூடிய ஒரு பருவம். அப்போ அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமான ஒரு சில வருடங்களிலேயே அந்த பையன் இறந்து போயிடுறான். அது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்து வழக்கம் என்னென்னா,
கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைக்கு முடியெல்லாம் அழித்து தலைக்கு அப்படியே ஒரு போத்தி கொண்டு வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது. நார்மடியோட. ஆமாம், எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அவர்கள் செல்ல மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் எழுந்து போய் குளத்தில் தீர்த்தமாடி விட்டு பொழுது புலர்வதற்குள் வீட்டுக்குள்ளே வந்துடணும். வீட்டுக்குள்ளே தான் வழிபாடு. அப்படியே அந்த பெண்ணை வைத்திருந்தார்கள். அந்த அம்மா அந்த குழந்தையை பற்றி கவலைப்படல. அப்படியே வயசு போகுது. அப்போது திடீரென்று அந்த குழந்தைக்கு ராம நாமத்தினுடைய மகத்துவத்தை அந்த அம்மா அந்த குழந்தையினுடைய தாய் சொல்லி இருப்பதனால் தன் வீட்டிற்குள்ளேயே ஒரு தவம் போன்று ராமநாமத்தை, அதுவும் இந்த ராமநாமத்தை, ராம தாரக மந்திரத்தை இந்த குழந்தை கேட்கிறது. அதுதான் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சொல்லக்கூடிய மந்திரம். இந்த ஒரு தடவை இந்த ராமாவளியை சொன்னோம் என்றால், இதில் பாருங்க, ராம ராம ராமன் 3 தடவை வருது. பொதுவாகவே தசாவதாரத்தில் மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ஹ வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம கிருஷ்ணகல்கி, இதுலேயே 3 ராமர் வந்துடுது. ராம ராம ராமன். அதனால இந்த 3 ராமநாமம் ஒரே ஒரு பிராசத்தில் வரதுனால இந்த தாரக மந்திரத்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டது, மனதிற்குள்ளே ஜபிக்க துவங்கியது. ஏன்னா ராமநாமத்துக்குத்தான் ஜென்ம ரக்ஷக மந்திரம்னு தியாகையர் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ராமநாமத்தை குழந்தையாக இருந்த அந்த கணவனை இழந்த அந்த பெண் சொல்லிக்கொண்டே வருகிறாள். காலம் செல்கிறது. யாருமே வீட்டில் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தொலைக்காட்சி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, வானொலி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாத காலகட்டம். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ என்ன செய்யும்னா, நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த கறி கட்டையை எடுத்து வைத்துக்கொண்டு தான் ஒரு நாளைக்கு 1000 சொல்லிவிட்டு அவர் கோடு போடுவார். இந்த மாதிரி அந்த குழந்தை எவ்வளவு லட்சம் ராமநாமம் ஜபிக்க 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 கோட்டை கிழித்து கொண்டே வருகிறார். நான் இவ்வளோ 1000 பண்ணிட்டேன், 10,000 பண்ணிட்டேன், லட்சம் பண்ணிட்டேன்னு அந்த குழந்தை அப்படியே குழந்தையினுடைய வயது வளர வளர ராமநாம ஜபமும் வளர ஆரம்பிக்கிறது. இது ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அவ்வளவு லட்சம், எவ்வளவோ லட்சம் அந்த அந்த அம்மா ராமநாமம் பண்ணி கிழவியாகவே ஆகிவிட்டார்கள். 60 வயசு கிழவியாகவும் ஆகிவிட்டார்கள். ஆனால் அந்த பாட்டி அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரு தாழ்வாரம் இருக்கும், ஒரு திண்ணை இருக்கும், அதெல்லாம் வழிப்போக்கர்கள் விளையாடுவதற்கு அமர்வதற்கு. அப்போ அந்த பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான பிரமுகர், அந்த பிரமுகர் வீட்டில் அந்த பிரமுகருடைய மாப்பிள்ளை என்று நான் நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப ரொம்ப வயத்து வலி அவர் மரணப்படுக்கைக்கே வந்துட்டார் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே துக்கத்தில் மூழ்க இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு கேட்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுகிறார்கள், அந்த ராமபிரானை நினைத்து கொண்டு தான் செய்த ராமநாம ஜபத்தினுடைய ஒரு பகுதி 1,00,000 ராமநாம ஜபத்தை நான் உச்சரித்தது சத்தியம் என்று சொன்னால் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய மருந்தால் அவர் எழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கையில் இருந்து, அந்த காலத்தில் ஒரு முடிச்சு மாதிரி சொன்னால் பணம் முடிச்சிருக்காது, விபூதி தான் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு அந்த அம்மா போய் அந்த பிரமுகருடைய மாப்பிள்ளையினுடைய நெற்றியில் போட்டு ராமநாமத்தை சொல்லி இந்த சுவாமி எழுந்திருக்கட்டும்னு சொல்லி வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் தூங்கி எழுந்தவர் மாதிரி உட்காந்துட்டார். ஒன்றுமே இல்லை உடம்புல, நார்மலாக எழுந்து கொண்டார். அவர் தன்னுடைய பணியை தொடர ஆரம்பித்தார். அப்போ தான் துக்கிரி பாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டியை லக்ஷ்மி பாட்டி என்று அழைத்து ராம பாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவுடைய பெயர் பிரபலமாகுது. அப்புறம் எது நடந்தாலும் சரி அவர்கள் இல்லத்திற்கு போய், அம்மா உங்கள் கையால் விபூதி கொடுங்க, ராமநாமம் சொல்லுங்க. அவர்களும் எது வேண்டுமானாலும், அப்படியா நீங்கள் உன் குழந்தை பரீட்சையில் நல்லா மார்க் வாங்கணுமா, இந்தா நான் ஒரு 10,000 ராமநாமா இன்றைக்கி சொல்லியிருக்கேன், அந்த பலனை உன் குழந்தை கொடுக்குறேன், இப்படியெல்லாம் சொல்லி அந்த அம்மா ராமநாமத்தோட பலனை மற்றவங்களுக்கு தத்தம் கொடுத்து விடுவார்கள். இப்படியே சேர்ந்து கொண்டிருந்தது. அந்த அம்மா ராமநாமத்தினுடைய வடிவமாகவே இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி காலம் கிடக்கிறது. எந்த ஒரு நல்ல கெட்டத்துக்கும் நல்லதுக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்களோ திருமாங்கல்யத்தை அந்த அம்மா தொட்டு கொடுக்கணும் அப்படின்னு வெளியூர்ல இருந்தெல்லாம் சுற்றுவட்டார கிராமங்கள் வெளியூர்களிலிருந்தால் மக்கள் படையெடுத்து வர ஆரம்பித்தார்கள். ஆமாம், காளாஞ்சிமேடுக்கு எல்லோரும் சென்று அந்த அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த திருமாங்கல்யம் கொடுக்கறதுன்னு இன்னைக்கு ஒரு புது படவேனா அம்மாட்ட கொடுத்து கட்டிக்க, அப்படியெல்லாம் காலம் போக ஆரம்பித்தது. இப்படி போய் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா பஜனை சம்பிரதாயம், சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். அப்படி செய்து கொண்டு வந்திருந்த பொழுது இந்த அம்மாவுடைய ராமபக்தியை கேள்விப்பட்டு அப்போது இருந்த பாகவதர்கள், அவருடைய அந்த பாகவதருடைய பேர் ஸ்ரீனிவாச பாகவதர் என்று நினைவு. அவர் சொல்கிறார், அம்மா நீங்கள் எல்லாம் பெரிய கைங்கரியம் செய்கிறீர்கள், நாங்கள் செய்யக்கூடிய சீதா கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும். அந்த அம்மா சீதா கல்யாணத்துக்கு வருகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக அந்த கல்யாணத்தை பார்த்தவுடன் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வருது. அப்போ அந்த மகான் சுவாமிகிட்ட கேட்குறார், என்னுடைய இல்லத்திலும் ஒரு சீதா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சுவாமிகளே நீங்கள் நடத்தி கொடுக்கணும், ஏதோ என்னாலும் இப்படி சம்பாவனையை நான் பண்ணுறேன். இல்லைம்மா அது சம்பாவனையே வேண்டாம், நீ பண்ணி கொடு. ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஒரு வைபவம் நடக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமநவமி அன்னைக்கு நாள் குறிக்கப்பட்டு ராமநவமி அன்னைக்கு சீதா கல்யாணம் எல்லாருக்கும் தெரிந்து சுத்தப்பட்டு கிராமங்கள்லாம் வருது. இந்த அம்மா பண்ணுகிறார்கள் என்று சொன்னவுடன் ஒவ்வொருவரும் திரவியத்தை குவித்து விடுகிறார்கள். எல்லா திரவியமும் வந்தாச்சு. அப்போ இந்த அம்மா எல்லா திரவியமும் சரியா இருக்கா என்று பார்த்து கொண்டே வரும்பொழுது நெய் இல்லை. ஆஹா, நெய் வேணுமே, என்ன பண்றது?
அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவன் கோவிந்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் அந்த பையன். அவனை கூப்பிட்டு, அப்பாப்பா நாளைக்கு காலையில் அகண்ட பாராயணம் முடிஞ்சு சீதா கல்யாணம் ஆயிடும்பா, நீ போய் என்ன பண்ணு, இந்த பக்கத்தில் இல்லைன்னா மன்னார்குடிக்கு போயாவது தயவு செய்து போய் நெய்யை கொண்டு வா, நெய்யை வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி அவன் கையில் ஒரு பணமுடிப்பை கொடுத்து இந்த அம்மா அனுப்பிவிடுது. இவன் சரிம்மான்ட்டு நான் இரவோடு இரவாக ஓடி விடுகிறான். அப்போ மறுநாள் காலை பொழுது புலர்ந்து சந்தியாவந்தனாதிகளை முடித்துவிட்டு சங்கல்பம் செஞ்சு அப்படியே அற்புதமாக ராமநவமி அன்னைக்கு சீதா கல்யாணம் செய்யக்கூடிய வேலை வந்து விடுகிறது. அந்த பையன் வந்த பாடு இல்லை, நெய் வரல. இன்னும் அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் அந்த சிறப்பு மிகுந்த அந்த நாமாவளி சொல்லி அந்த பிரவரம் சொல்ல போகிறார்கள். கல்யாணம் ஆக போகுது. இந்த பையன் வரவே இல்லையே, பிரவரம் முடிஞ்சா அடுத்து நாமாவளி சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட நம்ம பதறான். அப்போ ஒரு 25 நிமிஷத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த அம்மாவுடைய ராமநாம ஜபமகிமையா என்னன்னு தெரியல, போன பையன் பாட்டின்னு கொல்லையிலேருந்து சத்தம் போடுறான். என்னடா பையன் வாசலை தானே மாடு பூட்டி அனுப்பிவிட்டோம், கொல்லையில சட்டம் பாட்டின்னு, எங்கடா போய் தொலைஞ்ச நீ அப்படின்னு ஒன்று. மன்னிக்க வேண்டுமா, தப்பாக நினச்சிக்காதம்மா, நான் எப்படியோ திரட்டி புரட்டி ஒரே ஒரு குடம் தான் நெய் கிடச்சி கொண்டு உள்ளவே அவன் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு இந்த நெய்யை கொண்டு உள்ளே வைக்கிறான். அவன் நெய்யை உள்ளே கொண்டு வரும்பொழுதே அந்த வாசனை ஊரையே தூக்குது. இது மாதிரி நெய்யே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கவனமும் திரும்புது. ஆனால் அந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா, அம்மானு தலையை சொல்லிடான். என்னவா, இந்த சக்கரை பொங்கல் நல்ல வாசனையாக இருக்குமா, ஒரு கை கொடுமா சாப்பிட்டு போகிறேன்னு அந்த புள்ள கேட்குறது. இந்த பாட்டி என்ன பண்ணுறா, பா உனக்கு இல்லாதாடா, நீ என் குழந்தை மாதிரி தானே, பா எல்லாம் பாகவதாடெலாம் சாப்பிட்ணும், கொண்டு உள்ளவை. ஆனால் நெய்யை கொண்டு உள்ளே வச்சா அவன் கையை கட்டிட்டு அப்படியே நிற்கிறான். எல்லாம் பூர்த்தியாக ராமநவமி உற்சவங்கள், ராம ஜனனம் முடிஞ்சு சீதா கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் உட்காந்தாச்சு. பாகவதர்களுக்கு அப்படியே தலைவாழை இலை போட்டு சக்கரை பொங்கல் சேர்த்து அதில் அன்னசுத்தி பண்ணி பிரசேஷனமாக்கி சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். சாப்பிட்டவர்கள் சக்கரை பொங்கலை சாப்பிடும்போது இன்னும் போடுங்க, இன்னும் சாதிங்கோன்னு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நெய்யோ சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இவன் நெய் கொண்டு வந்து ஒரு குடம் தான் கொண்டு வந்திருக்கான். ஆனால் 10 குடம் நெய் கொண்டு வந்த மாதிரி அதுலேருந்து நெய் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு தெரியல. அது இந்த அம்மாவுக்கு தெரியாது. சரி, சாப்பிட்றவர்கள் நல்லா சாப்பிடணும், எல்லாம் அந்த காலத்தில் நன்கு சாப்பிட்றவர்கள் நன்கு உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லாம் முடிந்தது, தாம்பூலம் கொடுத்து தட்சணை கொடுத்து அனுப்பியாச்சு. இவர்கள் இப்போ தான் சாப்பிட உட்காரும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது. அடடா, அந்த பையன் கேட்டானே, அவனுக்கு ஒரு சக்கரை பொங்கலை கூட கொடுக்கலேன்னு கோவிந்தான்னு கூப்பிடும் பொழுது அந்த பையனை காணும். இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. இந்த குழந்தை வந்து தானே கொடுத்தது, அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசலில் இருந்து அந்த பையனுடைய சத்தம் கேட்கிறது. திருப்பி, பாட்டி நான் வந்துட்டேன். முதல்ல அம்மானு கூப்பிட்டவன் இப்போ பாட்டின்னு கூப்பிடுறான். வாசல்லேருந்து சத்தம் வருதுன்னு அந்த அம்மா போய் பார்க்கும் பொழுது 2 கையை கூப்பி நடுங்குறான். அம்மா, நான் நேற்றுக்கு ஃபுல்லாக மன்னார்குடி மட்டும் இல்லைம்மா, எல்லா பக்கமும் போயிட்டு வந்தேம்மா, எனக்கு நெய் சுத்தமாக கிடைக்கலம்மா, நீங்கள் கொடுத்த பணம் இந்தாங்கன்னு வைக்கிறான். இந்த பாட்டிக்கு அதிர்ச்சி. என்னடா குழந்தை சொல்கிற, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தானப்பா கொல்லை பக்கத்துலேருந்து வந்த, ஒரு குடம் நெய்யை இந்த பாருப்பா, குடத்தில் இன்னும் நெய் கூட குறையடா, அங்கே தான் இருக்குப்பா சிலுக்கு. அப்பா அம்மா, நான் வரலம்மா, சத்தியமாக நான் வரலம்மா, உங்கள் மேலே ஆணையாக வரல, நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் வரவில்லை. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. வந்தவன் கோபாலனே. அந்த நெய்யை கொண்டு வந்தது சாட்சாத்து பகவான் கிருஷ்ணன் தான்ங்கிறத அந்த அம்மா தெரிந்து கொள்கிறார்கள். ஸோ நடந்ததோ சீதா கல்யாணம். சீதா கல்யாணத்துக்கு ராமனாக வந்த கோபாலனுடைய சன்னிதானத்திலிருந்து தான் நெய் வந்திருக்கா. அப்போ அந்த நெய்யை கொண்டு வந்ததே பகவான் தானான்னு சொல்லி அந்த அம்மா கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்டுகிறது. அப்போ கிருஷ்ணனை பார்க்க முடியாது. அப்போ அவன் கைப்பட்ட அந்த ஒரு நெய்க்குடத்தை விழுந்து விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் அந்த மாதரசியா. அப்போது அங்கே வந்து அத்தனை பாகவதர்களும் வந்து, ஆகா கோபாலன் கொண்டு வந்ததா அந்த பானை, தன்னுடைய கல்யாணத்துக்கு சுவாமி கொண்டு வந்ததா பானைன்னு சொல்லி எல்லாரும் விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி நமஸ்கரித்து அந்த பானை கிட்டத்தட்ட அந்த அம்மாவுடைய காலகட்டத்திற்கு அப்புறம் கூட அந்த நெய்ப்பானை இருந்து அதை வைத்தே ராதா கல்யாணம் சீதா கல்யாணத்தை நடத்தினார்கள். அந்த இடத்துல கூட புரட்டாதி சனிக்கிழமையிலெல்லாம் பிரார்த்தனைகள் பஜனைகள் நடப்பதாக அந்த துக்ரி பாட்டி, அதாவது லட்சுமி பாட்டியினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. இதற்கு இன்னமும் அங்க இதெல்லாம் இல்ல, அந்த பானை இப்ப இருப்பதாக எந்த பானை இல்ல, அந்த வீடு அங்க இருக்கிறது. ராயபுரத்துல இந்த காளாஞ்சிமேடு பகுதிகளை அந்த அம்மா எங்கெங்கெல்லாம் வந்தாங்களோ அந்த பகுதிகள் இருக்கிறது. ஆனால் அப்போது இருந்த அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால அந்த பகுதிகளுக்கு போனாலே, இன்னும் சொல்ல போனால் போதேந்திர சரஸ்வதிகள் போன்ற மகான்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு இதற்கு முன்பாகவே வந்திருக்கிறார்கள். அந்த மகான்களுடைய பாதமும் பட்டிருக்கிறது. ராமநாமத்தை பற்றி சொல்லும்போது ராமநாம போதேந்திரால சொல்லாமல் இருக்கவே முடியாது. மகான் அவர் வந்து காஞ்சிபுரத்தினுடைய பீடாதிபதியாகவே விளங்கியவர். ராமநாமத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அபிருச்சியினால் தன்னுடைய பீடாதிபத்தியத்தையே நிறுத்தி வைத்துவிட்டு அதிலிருந்து வெளிக்கொணர்ந்து வந்து ராமநாம ஜபத்தை உலகம் முழுவதும் பரப்பினார் என்று போதேந்திர சரஸ்வதியினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. கோவிந்தபுரத்தில் சுவாமியினுடைய அதிஷ்டானம் இருக்குது. அங்கே போனால் ராமநாமம் தான் சொல்லுவோம். வெளியில் வந்தால் ராமநாமம், உள்ளே வந்தால் ராமநாமம், மற்ற கதைக்கே வேலை இல்லை.
அந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணும்போதே ராமநாமம் கேட்கும். யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ, சுவாமியினுடைய அந்த அதிஷ்டானத்துக்குள்ள பிரதட்சணம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த ராமநாமம் கேட்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் பகவன் நாம போதேந்திராள் என்று அந்த மகானுக்கு பெயர். இப்படியெல்லாம் ராமநாம பக்தியை வளர்த்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். சொன்னா இந்த துக்ரி பாட்டின்னு சொல்லக்கூடிய லட்சுமி பாட்டியினுடைய மகாத்மியம் ராமநாமத்தால் கலியுகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. இதுவரை ராமநாமத்தை பற்றியும் ராமனுடைய திருக்கோயில்கள் பற்றியும் அழகாக விளக்கியமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.